அடுத்தடுத்து ஏற்படும் வரதட்சணை கொடுமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 60 ஆண்டுகள் ஆகி நமக்கு இன்னுமே அந்த வரதட்சணை கொடுமை தீராமல் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்றது அவேர்னஸ் வந்தே ஆகணும். வரதட்சணை கொடுமை நிறையா குழந்தைங்க இப்போ கூட இறந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து உமன்ஸோட எஜுகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்னுமே பிற்காலத்தை நோக்கி போகவே கூடாது. இன்னொன்று ஸ்கூலில் கூட அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். ஆண் குழந்தைங்களுக்கும் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கிட்டே நான் எந்த ஒரு வரதட்சணையும் வாங்காமல் கல்யாணம் பண்ணிப்பேன்ற உறுதிமொழி ஆண் குழந்தைங்களுக்கு அடிப்படையிலேருந்து அது வரணும். வந்தால் அதனோட பிரச்சனை தீரணும். இன்னொன்று வந்து இது மெயின் காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான். வரதட்சணை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? அது மாதிரி இருக்கிறது உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு பவுனாக இருந்தாலும் 2 பவுனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. பெண் குழந்தைங்களை பெற்றவங்க யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வருது. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை வந்து தடை பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே கொண்டு வந்துடணும். ஆண் குழந்தைங்களுக்கு மெயினாக கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு நீங்கள் வரதட்சணை வாங்காமல் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போலேருந்து எல்லா ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். வரதட்சணை அப்படின்ற ஒரு கான்செப்டே முதல்ல நான் தப்பு தான் சொல்வேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க பையனோட நல்லா வாழணும் தானே கல்யாணம் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு காசு பணம் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நகை தான் வேணும்னா அந்த நகையை நீங்களே சேர்த்துக்கிட்டு நீங்களே இருக்க வேண்டியதானே. எல்லாராலையும் இதுக்கு பிரச்சனை தான். ஒன்று அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சி அந்த பொண்ணு நல்லா இருக்கா, அந்த பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அது உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த பொண்ணு நகை போட்டு வரல அதனால அவள் என் மருமகளை, இதே இன்னொரு மருமக நிறைய நகை போட்டு வந்து அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யாமல் நாளைக்கு நீங்கள் செத்துக்கா இருந்தால் கூட பார்க்காம போனால் அது உங்களுக்கு நல்ல மருமவை. நகையே போடாமல் வந்து நீங்கள் வாந்தி எடுத்தது எல்லாத்தையும் எடுத்து அந்த பொண்ணு க்ளீன் பண்ணி உங்களை பத்திரமா பார்த்துக்கிற பொண்ணு உங்களுக்கு தேவையில்லாத பொண்ணா? அப்போ நகை தான் உங்களுக்கு முக்கியம்னு வேணும்னா நீங்கள் பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி நகை வாங்குறீங்களோ நாளைக்கு உங்கள் பையனை நீங்களும் ஒரு பையனை கொடுக்குறீங்களே, அப்போ உங்கள் பையனுக்கும் நீங்கள் நகை போடுங்க. அந்த பொண்ணு வீட்டில் 50 பவுன் நகை போட்டாங்கன்னா நீங்களும் உங்கள் பையனுக்கு 50 பவுன் நகை போடுங்க. ரெண்டுமே எல்லாருமே சரி சமம் தானே. அப்போ ஏன் பொண்ணுக்கு மட்டும் நகை கொடுக்கணும்? பொண்ணும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு அந்த பொண்ணும் காசு எடுத்துகிட்டு வரணும். நீங்களும் உங்கள் பையனை அனுப்ப மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட காசு கேட்குறீங்க? ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து முதல்ல தப்பு. வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணைன்ற பேரே எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுனால நிறைய உயிர் போகுது, நிறைய பேர் கடன் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட சொந்த உழைப்பா வாங்கலை, அவங்களோட கடனை தான் நீங்கள் மேலும் மேலும் சுமக்குறீங்களே. அந்த பொண்ணும் அவங்க வீட்டு வெட்டி வெளியானும் அவங்க பொண்ணோட பேரண்ட்ஸும் கஷ்டப்படணும். அதுக்கு எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. நகையை நீங்களே வாங்கி வச்சுட்டு நீங்களே போட்டுட்டு நீங்களே செத்துப்போங்க. സ്ത്രീ തന്നെ ഒരു ധനമാണ്. അതൊക്കെ ഇതിന് സ്ത്രീധനം കൊടുക്കണം. നമ്മുടെ പസങ്ങളെ കഷ്ടപ്പെടുത്താതെ നല്ല മാതിരി ജീവിക്കാൻ അനുവദിക്കണം. നല്ല എഡ്യൂക്കേഷനെല്ലാം കൊടുക്കത്. അവരെ വേറെ വീട്ടിൽ പോകുമ്പോൾ നല്ല പോലെ പാക്കണം. സ്ത്രീധനം കൊടുക്കുന്നത് കുറ്റകരമാണ്. പക്ഷെ നമ്മൾ ചെറുപ്പം മുതൽ കുട്ടികളെ വളർത്തി വരുമ്പോഴേ സ്ത്രീധനം മേടിക്കാൻ പാടില്ല എന്ന് പറഞ്ഞ് അവർ സ്കൂളിൽ നിന്ന് മുതൽ നമ്മൾ പഠിപ്പിച്ച് കൊണ്ടുവരണം. വലുതാവുമ്പോൾ പിന്നെ അവർ അപ്പോൾ സ്ത്രീധനം മേടിക്കില്ല. പിന്നെ പെൺകുട്ടികളെ അത്ര